அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சில தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அகநானூறு நூலில் பாவகை யாது? ஆசிரியர் பா. பாலைப்பாடிய என்ற அடைமொழியால் அறியப்படுபவர் பெருங்கடுங்கோ. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் தொடர் இடம்பெறும் நூல் புறநானூறு. குறுந்தொகை தொகுத்தவர் உப்புரி குடிக்கிழார். கலித்தொகை நல்லுத்துவனார். ஐங்குறுநூறு கூடலூர் கிழார். அகநானூறு உருத்திர சன்மானார். கற்றறிந்தார் ஏத்தும் களி என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவது கலித்தொகை. குறிஞ்சிப்பாட்டு 261 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. பட்டினப்பாலை 301 அடிகளை கொண்டது. பெரும்பானாற்றுப்படை 500 அடிகளை கொண்டது. நக்கீரர் படைத்த நூல் எது? திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை. திருமுருகாற்றுப்படை 317 அடிகளை கொண்டது. பொருணராற்றுப்படை 248 அடிகளை கொண்டது. சிறுபானாற்றுப்படை 269 அடிகளை கொண்டது. மலைபடுகடாம் 583 அடிகளை கொண்டது. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. புறம் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு புறநானூறு. பின்வரும் நூல்களில் பல்வேறு காலங்களில் பல்வேறு மன்னர்களாலும் பல்வேறு புலவர்களாலும் பாடப்பட்ட நூலாக அமைவது புறநானூறு. பிரித்தெழுதுக புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு. கலித்தொகைக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார் கிணியார். பத்துப்பாட்டில் அடி அளவால் 782 மிகப்பெரிய நூல் எது? மதுரை காஞ்சி. 10 பாட்டில் அடி அளவாலும் 103 மிகச்சிறியது எது? முல்லைப்பாட்டு. ஐங்குறுநூறில் உள்ள 500 பாக்களில் நமக்கு கிடைத்த பாடல்கள் 498. கலித்தொகையில் வாழ்த்த பெற்ற கடவுள் யார்? சிவன். நற்றிணையில் கடவுள் வாழ்த்தில் இடம்பெறும் கடவுள் யார்? திருமால். பொருணராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் கரிகாலன். குறிஞ்சிப்பாட்டின் பாட்டுடை தலைவன் ஆரிய அரசன் பிரகதத்தன். முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி ஆகிய பாடல்களின் பாட்டுடை தலைவன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய 2 நூல்களை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.